நீங்கள் நல்லவராகவே இருக்கீங்களா? எல்லாருக்கும் உதவியும் செய்கிறீங்களா? அதே மாதிரி ஆனாலும் சிலர் மட்டும் உங்களை மதிக்கிறதே இல்லையா? அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது அதற்கு பின்னாடி இருக்கிற ஒரு 7 சைக்காலஜிக்கல் காரணங்களை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்களோட மைண்ட் சதீஷ். டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு டெய்லி ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் சதீஷை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோவை மற்றவங்க எல்லாத்துக்கும் ஷேரும் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கலாம். இதில் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நாம் ஒருவரை நல்லவராகவே நினைக்கலாம், அவங்களுக்கு உதவியும் செய்யலாம், அவங்களுக்காக நிறையா விஷயங்களை நாம் விட்டும் கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக சில நேரங்களில் நமக்கு கிடைக்கிறது ஒரு மரியாதையே இல்லாமல் தான். அப்போ நமக்கு ஒரு நேரம் என்ன ஆகுனா, ஒரே ஒரு கேள்வி மட்டும் நம்மளுக்குள்ள உதிச்சுட்டே இருக்கும். அதாவது, நான் என்ன தவறு செஞ்சேன், எதுக்காக இன்று, அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முக்கியமாக இந்த 7 விஷயங்கள் இது உங்களோட வாழ்க்கையில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்களே ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் ஃபஸ்ட்டு என்னன்னா, எல்லாத்துக்கும் நீங்கள் எஸ் சொல்கிறது. அதாவது முதல் காரணம், எல்லாத்துக்கும் எஸ் சொல்கிறது. அப்புறம் யாராவது உதவின்னு கேட்டால் உடனே எஸ். யாராவது ஒரு வேலை சொன்னால் உடனே எஸ். உங்களுக்கு நேரமே இல்லைனாலும் நீங்கள் எஸ் அப்படின்னு தான் சொல்கிறீங்க. ஆனால் உங்களோட எல்லையை நீங்கள் விட்டு கொடுத்துட்டு தொடர்ந்து எஸ் சொல்கிறது ஹெல்த்தியே அல்ல. இதில் சில நேரங்களில் ஒரு சிம்பிள் இல்லை அப்படிங்கிறத நாம் சொல்கிறதுனால நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டின் ஒரு பகுதி தான். அதாவது உதவி செய்வது எல்லாவற்றையும் ஏற்றும் கொள்வது. அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கீங்க. இதில் செகண்ட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட கருத்தை நீங்களே மதிக்காமல் இருப்பது. அதாவது உங்களோட ஒப்பீனியன் அதையே நீங்களே மதிக்காமல் இருப்பது தான். இதில் எல்லா விஷயத்துலேயும் நான் சொல்வது சரியா, அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து பயந்துக்கிட்டு உங்களையே நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற கான்ஃபிடென்ஸையே வெளியே தெரியாமல் உங்களோட கருத்து அது எல்லா நேரமும் சரியாக இருக்கணுங்கிறது வாய்ப்புகள் கம்மி தான். உங்களோட கருத்தை நீங்கள் நிதானமாக சொல்கிற தைரியம் உங்களுக்குள்ள கண்டிப்பாக இருக்க வேணும். இதில் தேர்ட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக நாம் ஒரு எக்ஸ்பிளனேஷன் செய்கிறது. அதாவது தேவைக்கு அதிகமாக நாம் எக்ஸ்பிளைன் செய்கிறது. நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு வைங்க, அதற்காக ஒரு 10 நிமிடம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது, மீண்டும் எக்ஸ்பிளனேஷன், அதுக்கப்புறம் அதை பற்றி மீண்டும் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறது. சில நேரங்களில் ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் போதும். உங்களை ஒவ்வொரு முடிவுக்கும் எல்லாத்துட்டையும் நீங்கள் போய் அப்ரூவல் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதில் ஃபோர்த் ஒன் என்னன்னா, பவுண்ட்ரிஸ் இல்லாமல் இருக்கிறது. அதாவது நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு பவுண்ட்ரிஸே இல்லாமல் இருப்பது. ஒருவர் உங்களை தொடர்ந்து டிஸ்ரெஸ்பெக்ட் செய்கிறாரு, அதனால தான் நீங்கள் ஒவ்வொரு முறையும் அமைதியாக பொறுத்து கொள்கிறீங்க. அப்போது அவங்களோட பிஹேவியரை உங்களுக்கு ஒரு பவுண்ட்ரியாக இல்லாமல் போயிடுது. அதான் ஒரு பவுண்ட்ரி எப்போதுமே மற்றவங்களை வெறுப்பதுனால வர்றது கிடையாது. அது இப்படி நடந்து கொள்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற தெளிவாக சொல்கிறது மட்டும் ஒரு திறன் தான். இதில் ஃபிஃப்த் ஒன் என்னன்னா, அட்டென்ஷனுக்காக தொடர்ந்து முயற்சி செய்கிறது. அதாவது உங்களை கவனிக்காத ஒருத்தர்கிட்ட தொடர்ந்து நீங்கள் அட்டென்ஷன் தேடுவது, அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறது, அப்புறம் அவங்ககிட்ட இருந்து ரிப்ளை இல்லை, மீண்டும் மெசேஜ் அனுப்புறது,
அதுக்கப்புறம் விடாமல் மீண்டும் கால் பண்ணுறது, அதுக்கப்புறம் மீண்டும் நீங்கள் போய் அவங்ககிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது, இப்படி தொடர்ந்து ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் அட்டென்ஷனை தேடும்போது என்னாகும், உங்களோட எமோஷ்னல் கண்ட்ரோல் அவங்களோட கையில் போய் உட்கார்ந்துக்குது. அதனால் உங்களை அவங்க மதிக்காத இடத்துல தொடர்ந்து உங்களோட மதிப்பை நீங்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதில் 6th ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுப்பது. அதாவது உறவை காப்பாற்றணும்னு வைங்க, அதற்காக உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை நீங்கள் விட்டு கொடுக்கறது. அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருக்கலாம், இல்லை நம்மளோட ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம ஒர்க் பிளேஸில் கூட அது இருக்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றுறது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அதற்காக உங்களுடைய டிக்னிட்டியை நீங்கள் முழுவதுமாக விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதில் ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்க்கு ரெஸ்பெக்ட் வந்து 2 பேர்த்து பக்கத்துலேயும் இருக்க வேணும். இதில் 7th ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிறத நீங்களே ஃபாலோ செய்யாமல் இருக்கிறது. அதாவது கன்சிஸ்டன்சி இல்லாமல் நாம் மற்றவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வைங்க, ஆனால் நாம் அதையே ஃபாலோ செய்யவும் மாட்டோம். ஒருவர் உங்களோட வேர்ட்ஸை விட உங்களோட ஆக்ஷன்ஸ்க்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால நீங்கள் சொல்கிறதையும் செய்கிறதையும் ஒன்றாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு கிரெடிட்டபிலிட்டி உருவாகுது. அந்த கிரெடிட்டபிலிட்டியை இருந்தால் தான் ரெஸ்பெக்டும் இயல்பாகவே வர ஆரம்பிக்கும். இதில் ஒரு இம்பார்ட்டண்டான சைக்காலஜி பாயிண்ட் என்னன்னா, ஆனால் நண்பர்களே, இங்கே ஒரு முக்கியமான விஷயம், மற்றவர்கள் உங்களை மதிக்கவே இல்லை அப்படின்னா அதற்கு முழு காரணமும் நீங்கள் தான் அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தமே இல்லை. சில நேரங்களில் பிரச்சனை அவங்களுடைய பிஹேவியரில் கூட இருக்கலாம். எனவே எல்லாரும் என்ன மதிக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். அதற்கு பதிலாக நான் என்ன எப்படி மதிக்கிறேன் அப்படிங்கிறத தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதில் நான் உங்களுக்கு திரும்ப ஒரு ரீகாலாக ஒன்று சொல்கிறேன். ஒரு முறை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் நீங்கள் எஸ் சொல்லவே சொல்லாதீங்க. உங்களோட கருத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு மதிங்க. தேவைக்கு அதிகமாக நீங்கள் எக்ஸ்பிளனேஷனே சொல்லவே சொல்லாதீங்க. உங்களோட கருத்தை நீங்கள் மதிங்க. தேவையில்லாமல் அதிகமாக நீங்கள் கண்டிப்பாக இதில் எக்ஸ்பிளனேஷன் கொள்ளவே வேண்டாம். அப்புறம் உங்களுக்கு ஹெல்த்தி பவுண்டரிஸை நீங்கள் உருவாக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் மற்றவங்களோட அட்டென்ஷனுக்காக தேவையில்லாமல் தொடர்ந்து அவங்களுக்கு போய் எல்லா விஷயத்தையும் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு எதையுமே நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. உங்களோட வேர்ட்ஸை விட உங்களோட ஆக்ஷன்ஸு கன்சிஸ்டன்சியாக வச்சுக்கோங்க. மற்றவங்க உங்களை மதிக்கணும்னா நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு மதிக்க கற்றுக்கொள்ள வேணும். முதல்ல நீங்கள் உங்களை மதிக்க ஆரம்பிங்க. இதில் நான் உங்களுக்கு ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த 7 விஷயங்களை எந்த ஒன்று மிகவும் ரிலேட்டபிளாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் 1 முதல் 7 விஷயங்களையும் எந்த ஒன்று முக்கியமாக உங்களுக்கு ரிலேட்டபிளாக இருக்குங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் லைக் பண்ணிவிட்டு அப்படியே மனிதத்தை புரிந்து கொள்ளவும் வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றவும் உங்களோட மைண்ட் ஸ்டடீஸை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோவை மற்றவங்க எல்லாத்துக்கும் ஷேரும் பண்ணிட்டு நீங்கள் என்ன அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.